வணக்கம் அவர்களே. சிங்கள மக்கள் மத்தியில விஜய் சம்மந்தமாக மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பு அலை எழுந்திருக்கின்றது. அதுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா விஜய் தான். விஜய் என்ன செய்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தால், விஜய் மத்திய அரசாங்கம் இந்திய மத்திய அரசாங்கத்துக்கு ஒரு கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்தில அவர் இந்த தமிழக மீனவர்கள் இலங்கையில சிறைப்பட்டிருக்கிறார்கள். அது சரி, அவர்களுடைய சொத்துக்கள் அங்க பறிமுதல் செய்யப்பட்டிருக்கின்றது. இது எல்லாத்தையுமே உடனடியாக மீட்கவும் அப்படின்னு சொல்லி ஒரு வேண்டுகோள விடுத்து, இந்தியாவுடைய மத்திய அரசு வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதம் செய்திகள்ல வெளியாகி இருக்கிறது. அதாவது இந்த மாரி கடிதம் எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி. இப்ப உங்களுக்கு தெரியும், இந்த காலத்துல சோசியல் மீடியா காலத்துல எந்த ஒரு செய்தியுமே அடுத்தடுத்த வேறு வேறு மொழிகளெல்லாம் சென்றுவிடும். அந்த வகையில தான் சிங்கள மீடியாக்கள் இத மிகப்பெரிய அளவுல பரபரப்பாக்குற அளவுல இந்த செய்திகள வெளியிட்டிருக்கின்றார்கள். மிக பெரும் சிங்கள மக்கள் இதுக்கு எதிர்ப்பே தெரிவித்திருக்கின்றார்கள். அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு சொல்லி சொன்னா, அவர் ஏற்கனவே விஜய் இந்த மாதிரி சொல்லியிருந்தார். அதாவது அவருடைய தேர்தல் கூட்டங்கள்ல கூட தான் கச்சதீவை மீட்பேன் அப்படின்ற மாரி, மீட்க வேண்டும் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட்டிருந்தது. அப்பவே அது எல்லாமே பெரிய அளவில சிங்கள மக்கள் மத்தியில பரவலாக பேசப்பட்டிருந்த நிலையில தான், இப்ப இவர் இத பார்க்க இப்ப இந்த மாரி ஒரு கடிதத்த அனுப்பினது கூட, அவர்கள் எல்லாத்தையுமே சேர்த்து தான் பார்க்கிறார்கள். ஆனால் சிங்கள மக்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் எங்களுக்கு தமிழர்கள்ல தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அவர் ஏற்கனவே மீனவர்கள் சம்பந்தமாக சில கூட்டங்கள் போட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. இப்ப இல்ல. சினிமாவில இருந்த நேரங்கள்லயே, அதாவது 10 வருடங்களுக்கு முன்னம் கூட அந்த மாரியான சில விடயங்கள் செய்திருந்தார். அதுக்கு பின்னுக்கு வேற பல காரணங்கள் இருப்பதாக கூட பல தமிழக அரசியல் களங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. உதாரணமாக பட புரமோஷனுக்காக கூட நேரடியாக அத செய்யாமல், மாற்று ரீதியாக கூட அவர் செய்திருந்தார். அதே மேடையிலேயே இவர் தன்னுடைய அடுத்து வரப்போற படத்தின்ட பாட்ட கூட எல்லாம் பாடி காட்டியெல்லாம், இலங்கைன்ற அ இலங்கை வரைபடத்தில உலக வரைபடத்திலிருந்தே இலங்கை இல்லாம போயிடும் அப்படின்ற மாரி எல்லாம் பஞ்ச் டயலாக்லாம் பேசியிருந்தார். இப்ப முதல்வர் ஆயிட்டார். சில நேரம் சொல்லல. அது இப்பவே கேட்டேன். எங்க உலக வரைபடத்திலிருந்து இலங்கைய நீக்க போறீங்களான்னு கேட்டா, சில நேரமே சொல்லுவார், "தான் பிஎம் ஆயிட்டு தான் மோடிய விட்டுட்டு அடுத்து மோடிக்கு அடுத்தது என்ன வையுங்க கொண்டு போய்." தான் ஆக்கி காட்டணும்னு சொன்னாலும் சொல்லக்கூடிய ஆள். இப்ப நிலைமை அதுதான். உண்மையான விஜய் நிலைமை அப்படி இருக்குது. ஆனால் இங்க இதுக்கெல்லாம் பயந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்கள். அதாவது விஜய் அத செய்து விடுவாரா? கச்சதீவ மீட்டு விடுவாரா? அல்லது பிரச்சனை பண்ணுவாரா? அப்படின்ற மாதிரி சிங்களாக்கள்ல பயந்து கொண்டிருக்கிறாங்க. உண்மையில இது ஒரு சாத்தியமானதான்னு கேட்டால் ஒரு நாளுமே இல்ல. அத விட முக்கியம் என்னன்னு சொன்னா, விஜய் அத செய்ய போறதே இல்ல. அது சினிமாவுக்காகவும், சாதாரணமாக ஒரு அரசியல் அறிவு இல்லாமலும், அடிச்சு விடப்பட்ட டயலாக்குகளும், செய்யப்பட்ட மீட்டிங்களும் தான் அந்த விடயங்கள். இப்பவும் விஜய் வென்று விட்டார்ன்றதுக்காக அவருக்கு அரசியல் உடனே தெரிஞ்சுட்டு அப்படின்றோ எந்த ஒரு இதுவுமே நாங்க சொல்ல முடியாது. சில விடயங்கள் அவருக்கு ஒரு ஒரு விடாப்பிடி இருக்கலாம். தனக்கு சொன்னது சிலவற்றை இப்ப செய்து காட்டணும் அப்படின்னு சொல்லி. அது கூட ஏற்கனவே சிலதுகள் டுபாக்கூரா தான் போயிருக்கிறது. உதாரணமாக அந்த 200 யூனிட் இலவச மின்சாரம் பண்றது. எல்லாருக்கும் இலவசம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுல அவர அங்க மீட்டிங்கள்ல தேர்தல் மீட்டிங்ல அடிச்சு விட்டுட்டு அறிக்கையில. இப்ப அப்படி இல்லாமல் சில ரூல்ஸ் அண்ட் அது இது அப்ளை அப்படின்ற மாதிரி ஒரு குறிப்பிட்டதாக மட்டும் தான் அது கிடைக்கிற மாதிரி அத கொஞ்சம் செட் பண்ணியிருக்கிறார். கிட்டத்தட்ட சொன்னா அது உண்மையா அது ஒரு பொய் சொல்லி ஏமாற்றின வழி அப்படின்னு தான் பார்க்கணும். அதே மாரி தான் இந்த விளையாட்டுகளும். அ தமிழகத்த மீனவர்கள் சம்பந்தமாக மத்தியில இருக்கிற அரசாங்கத்துக்கு கடிதம் எழுதாத முதல்வர்களே இல்லை என்றே சொல்லிக்கொள்ளலாம். அது கருணாநிதியில இருந்து ஜெயலலிதா, அதுக்கு பிறகு இன்றைக்கு விஜய் வரைக்குமே வந்துட்டுன்டே சொல்லலாம். ஆனா அதுக்கு தீர்வு கிடைத்திருக்கான்னு கேட்டால் இல்ல. அதான் விஷயம். காரணம் அதுல பிரச்சனை படுற 2 தரப்புமே உளப்பூர்வமாக எந்த ஒரு விடயத்தையுமே அணுகுறதே இல்லை என்றே சொல்லிக்கொள்ளணும். அப்படி இருக்கேக்க இந்த பிரச்சனை தீருமான்னுட்டா தீராது. தீராட்டிக்கு என்ன நடக்கும்னு சொன்னா, கடித போக்குவரத்து தான் அதிகமாகிக் கொண்டே போகும். விஜயும் அத தொடக்கி வைத்திருக்கிறார். வந்த நாள்லயே தொடக்கி வச்சிருக்கிறார். கடிதத்த போட்டிருக்கிறார். பார்க்கலாம் இவருக்கு என்ன மாரி இவர் சொன்ன கடிதத்துக்கு என்ன மாரி வேலை நடக்கப் போகுது அப்படின்னு சொல்லி. ஏன்னா 2026ல நிக்கிறோம். சில வேளை நடக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கை, இல்ல மூட நம்பிக்கை எங்களுக்கு இருக்கலாம். ஆனால் வரலாறு என்ன சொல்லுதுன்னு சொன்னால், போன அடுத்தது திருப்பி பதில் வந்ததாக சரித்திரமே இல்ல. அது எல்லாத்தையும் தாண்டி, இப்ப எதுவுமே நடக்காட்டிலும், ஏதோ நடக்கப் போகுது அப்படின்னு நெனச்சு, பயந்து சாகுற சகோதர மொழி பேசுற மக்கள நெனச்சு நான் என்ன செய்றேன்னு தெரியல. அ இதுதான் விஷயம். மீடியாவும் இதுக்குள்ள மிகப்பெரிய அளவுல விளையாடிக் கொண்டிருக்குன்னு தான் சொல்லணும். சிங்கள மக்கள்ல குறிப்பிடத்தக்க அளவானவர்கள் விஜய்க்கு ஆதரவும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். காரணம் படத்தில் அவர்கள் பார்த்திருக்கிறார்கள். அவருடைய படங்கள விரும்பி பார்க்குற பலர் இருக்கிறபடினாலயும், அவருக்கு ஒரு ஆதரவு, ஒரு நிலை ஒன்று ஒன்று இருக்குது. ஆனால் என்ன, நாட்டு பிரச்சனை, தேசியம், தமிழ் அப்படின்னு சொல்லி வரைக்க,
கட்டாயம் வந்து அவர் வந்து எதிர்ப்பத்தான் வந்து சந்திக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது. இதுதான் வந்து விஷயம். இதுக்குள்ள எங்கட தமிழாக்கள் எந்த பக்கம் நிக்க போயினோம்ன்றே தெரியல. அதுக்கு காரணம் தமிழாக்கள்லயும் பாதிக்கு பாதி விஜய் ஆதரவும் இருக்குது. அதேபோல சீமான் ஆதரவும் இருக்குது. இல்ல விஜய் சரி வர மாட்டார் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தும் இருக்குது. அப்படி இருக்கேங்க, இதுக்குலலாம் என்ன மாதிரி ஒரு சிக்கலான இடியப்ப சிக்கலான நிலை தான் வந்து எல்லாருக்குமே இருக்குது. சிங்கள மக்கள் எதிர்க்கிறார்ன்றதுக்கே தமிழாக்கள் வந்து ஆட்டோமேட்டிக்கா எதிர்க்கிறவர்களும் வந்து அதாவது விஜய் எதிர்க்கிறவர்களும் ஆதரிக்கிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு ஏற்படுறதுக்கும் ஒரு நிலை இருக்கலாம். இத விட இது தமிழகத்தில எப்படி இருக்கும் எதிரொலிக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தால், அவர்கள் பெரிய அளவில வந்து இந்த விடயங்கள பெரிதுபடுத்துவது இல்ல. அதுக்கு என்ன காரணம் என்றால், எப்படி ஈழத்தமிழர்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள வந்து சிங்களவர்கள் பிரச்சனை பெருசா எடுக்கிறது இல்லையோ, ஏன்னு சொன்னா அவர்கள்லாம் பெரும்பான்மை இருக்கிறார்கள். ஒரு 1,50,000 பேர் இருக்கேங்க, இங்க ஒரு 25,00,000 பேர்ட்ட பிரச்சனைகள் வந்து எனக்கு பெருசு மாரி தெரியவே தெரியாது. அது சாதாரணம். அதேதான் 8,00,00,000, 10,00,00,000 இருக்கிற தமிழ்நாட்டுக்கு இங்க 1,50,00,000, 2,00,00,000 பேர் இருக்கிற இலங்கை நாட்டின பிரச்சனைகள் வந்து பெரிய அளவில வைக்கு வந்து அதெல்லாம் அத கவனிக்கவே மாட்டார்கள்ன்றே சொல்லிக்கொள்ளலாம். அல்லது சின்ன பிரச்சனையா தானே அவர்களுக்கு தெரியும். ஆ இதுதான் அங்க இருக்கிற பலம், பலவீனம், நிலைமை என்றே சொல்லிக்கொள்ளலாம். உங்களுடைய கருத்துக்கள் வந்து அந்த கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்துங்க. நன்றி.